Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay. திங்க் செக்ஷனில் கொடுத்துருந்த கொஷினை நாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஓகே, வாங்க நாம் அதை பார்க்கலாம். வாட் கேன் பி த ரீசன் ஃபார் த மாஸ்டர் டு டீச் த பாய் ஒன்லி ஒன் ஸ்ட்ரோக்? டிஸ்கஸ். அதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரோக், அந்த எதிரியை ஆப்போனண்ட்டை தாக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரோக்கை மட்டும் எதுக்காக அகிலனுக்கு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, அதில் மட்டும் எதுக்காக கடுமையான பயிற்சியும் கொடுத்தாரு என்பதை பற்றி நீங்கள் விவாதிங்க அப்படிங்கிறத நம்முடைய திங்க் ஜோனில் கொடுத்துருக்கக்கூடிய வினா. ஸ்டூடெண்ட்ஸ், இதற்குரிய விடையை நம்ம பாடத்திலேயே இறுதியாக தெரிஞ்சுக்கிட்டோம், சரிதானே? ஆமாம். என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது அகிலனோட ஆப்போனண்ட் அகிலனை வீழ்த்துறதுக்கு அகிலனுடைய லெஃப்ட் ஹேண்டை தான் அவங்க அட்டாக் பண்ணணும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் அகிலனுக்கு ஆக்சிடெண்ட்டில் அவன் இழந்துட்டதுனால அவனுடைய பலத்தை முழுவதுமாக ரைட் ஹேண்டில் கொடுத்து ஆப்போனண்ட்டை தாக்கும்போது, அந்த ஸ்ட்ரோக் அவன் கொடுக்கும்போது ஆப்போனண்ட்டை ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு அதிகமாக இருந்தது. இதுதான் மாஸ்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரோக்கில் அவனுக்கு அதிகப்படியான ப்ராக்டிஸை கொடுத்துருந்தார், சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த ஸ்ட்ரோக்கில் அவனை மாஸ்டர் ஆக்கணும், அவன் நல்ல திறமையானவனாக இருக்கணும் அப்படின்னு அவர் கடுமையான பயிற்சியை 2 ஆண்டுகள் கொடுத்து அதன் பிறகு நேஷ்னல் லெவல் ஜூடோ சாம்பியன்ஷிப் கப்பையும் அகிலனை வாங்க வச்சிட்டாரு, சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தாக நம்ம கிளாஸரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது லெசனோட லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஏ question and answer section. அந்த ஒன் ஸ்ட்ரோக்கை மட்டும் பர்டிகுலராக அகிலனுக்கு சொல்லி கொடுக்க காரணம் என்ன? அகிலனுக்கு ஜூடோ மேலே இருந்த பேஷன், அந்த ஜூடோவில் அவன் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை, வெறித்தனமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் அகிலனை எப்படியாவது ஒரு சாம்பியனாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ரோக்கு அகிலனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஸ்ட்ரோக்கோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத லெசனோட எண்டில் நமக்கு மாஸ்டரே சொல்லியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். அகிலன் கேட்குறாரு, ஹவு டிட் ஐ வின் த காம்படிஷன் வித் எ சிங்கிள் ஸ்ட்ரோக் அப்படின்னு அகிலன் மாஸ்டர்கிட்ட கேட்டதும் மாஸ்டர் அதுக்கு சொல்கிறாரு, மை டியர், யூ லேர்ன்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் இன் ஜூடோ தட் எ வெரி ஃபியூ கேன் மாஸ்டர். அதாவது நீ கற்றுக்கொண்டது ஜூடோலே மிகவும் கடினமான ஒரு ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக்கை ஒரு சிலரால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும். அது நீ அவ்வளோ சிறப்பாக கற்றுக்கொண்ட. அது மட்டும் இல்லாமல், இஃப் யுவர் ஆப்போனண்ட் வாண்ட்ஸ் டு பீட் யூ, உன்னோட ஆப்போனண்ட் உன்னை வெற்றி கொள்ளணும், உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா, தே ஷுட் ஹோல்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். அவங்க உன்னோட லெஃப்ட் ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணணும், அதை பிடிச்சி தான் உன்னை ஜெயிக்கணும். ஆனால் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஆக்சிடெண்ட்டில் நீ இழந்துட்டதுனால அவங்களால அது முடியல. திஸ் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் விக்டரி. உன்னோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ உன்னோட லெஃப்ட் ஹேண்டை நீ இழந்துட்டதுனால உன்னோட ரைட் ஹேண்டில் நீ கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்கோட பவர்னால் உன்னால் ஈஸியாக வெற்றி பெற முடிந்தது. ஸோ அதுதான் அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கோட சீக்ரெட் அப்படின்னு அகிலனுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு. ஓகேவா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய வீக்னஸ்ஸே எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது அப்படின்றதுக்கு அகிலனும் மாஸ்டரும் சூப்பரான எக்ஸாம்பிள் இல்லையா? ஆமாம், அகிலனுடைய வீக்னஸ்ஸே அகிலனுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்னோடய வீக்னஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறதை நிறுத்திட்டு அந்த வீக்னஸ் எல்லாம் உங்களோட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. ஓகேவா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது let us understand is the question and answer section. அதாவது நம்ம லெசனில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பார்க்குறதுக்காகவும் அதை ஒரு அனலைஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் நமக்கு இந்த செக்ஷன் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். let us understandல நமக்கு 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. choose the correct option, name of the character or speaker and answer the following. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது. the first one, choose the correct option. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்ஸை ரீட் பண்ணிவிடுவோம். இஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு do well in dash.
Options: A. Cricket, B. Studies, C. Kabaddi. 2. Akhilan's passion is to learn dash. A. Karate, B. Judo, C. Kalari. 3. Master trained Akhilan on a dash. A வந்து A option 2 strokes, B many strokes, C single stroke. 4. Akhilan learned judo for dash. A 3 years, B 2 years, C 1 year. Students, choose the correct optionல வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸை மேம் ரீட் பண்ணும்போதே உங்களுக்குலாம் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிட்டு இருக்கும் தானே? எஸ், எல்லாருமே சூப்பராக சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? எஸ், வாங்க. கொஷின் நம்பர் 1. His father wanted him to do well in dash. என்ன? எஸ், ஆப்ஷன் B, studies. Very good. Next 2. Akhilan's passion is to learn dash. அகிலனுடைய பேஷன், அவன் ஆர்வமாக எந்த கலையில் இருந்தான்? எஸ், ஜூடோ. ஸோ பி ஆப்ஷன் ஜூடோ இஸ் த கரெக்ட். 3. மாஸ்டர் ட்ரெயின்ட் அகிலன் ஆன் எ டேஷ். மாஸ்டர் வந்து அகிலனுக்கு எதில் ட்ரைனிங் கொடுத்தாரு? 2 strokes, many strokes, single stroke. எஸ், வெரி குட். சி ஆப்ஷன் single stroke is the correct answer. Okay, very good. And 4. Agilan learned judo for dash. 3 years, 2 years, 1 year. How many years, friends? Yes, B option is the correct option, 2 years. Okay, very good, friends. Once again, the answers is father wanted him to do well in studies. 2. Akhilan's passion is to learn judo. 3. Master trained Akhilan on a single stroke. 4. Akhilan learned judo for 2 years. Okay, very good, friends. அடுத்ததாக B. Name the character or speaker. இங்கே 4 dialogues கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 dialoguesோட ஸ்பீக்கர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் dialogues பார்த்துடலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? குட். 1. Believe yourself. 2. Learn well, live well. 3. How did I win the competition with a single stroke? 4. My dear, you learned the most difficult stroke in judo. Okay, கண்டுபிடிச்சிட்டிங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? எஸ், வாங்க பார்க்கலாம். 1. Question number 1. Believe yourself. யார் சொன்னாங்க இந்த டயலாக்? எஸ், அகிலன்ஸ் மாஸ்டர். வெரி குட். 2. Learn well, live well. லெசனோட ஸ்டார்டிங்லேயே யார் சொல்லியிருப்பாங்க? Akhilan's father. Very good. 3. How did I win the competition with a single stroke? யார் இந்த கேள்வி கேட்டது? எஸ், அகிலன். யார்கிட்ட கேட்டாங்க? அகிலனுடைய மாஸ்டர் கிட்ட. அகிலன்ஸ் மாஸ்டர் கிட்ட அகிலன் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ அகிலன். வெரி குட். 4. My dear, you learned the most difficult stroke in judo. இந்த டயலாக் யாருடையது? எஸ், அகிலன்ஸ் மாஸ்டர். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின், பிலீவ் யுவர் செல்ஃப், அகிலன்ஸ் மாஸ்டர். லேர்ன் வெல், லிவ் வெல், அகிலன்ஸ் ஃபாதர். ஹவு டிட் ஐ வின் த காம்படிஷன் with a single stroke? Akhilan. 4. My dear, you learned the most difficult stroke in judo. Akhilan's master. Okay, very good students. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது C. Answer the following questions. There are 5 questions in this part. Okay, let's go. Question number 1. Who was the Akhilan's inspiration? Akhilan's physical education teacher was his inspiration. Once again, question number 1. Who was Akhilan's inspiration? Akhilan's physical education teacher was his inspiration. Okay, very good students. Next, 2. How did he lose his hand? Akhilan lost his hand in an accident. Once again, question number 2. How did he lose his hand? Akhilan lost his hand in an accident. Okay, very good students. Next, question number 3.
What was his master's advice? Achilles' master was advised to Achilles that he believe himself and the key to success is to focus on his strength and not his weakness. Once again, question number 3. What was his master's advice? Achilles' master was advised to Achilles that he believe himself and the key to success is to focus on his strengths and not his weakness. Okay, very good students. Next, question number 4. Why did everyone ridicule the boy? Everyone ridiculed the boy Achilles because he lost his left hand in an accident. And how could a boy win a national competition with one hand? Once again, question number 4. Why did everyone ridicule the boy? Everyone ridiculed the boy Achilles because he lost his left hand in an accident. And how could a boy win a national competition with one hand? Okay, very good students. Next, 5. How did he win the match? Achilles learned the most difficult stroke in judo. His master's training and believing is some new energy rushing through him that he understood his master's hint and also to focus on a single stroke. These were the strengths that he won the match. Once again, question number 5. How did he win the match? Achilles learned the most difficult stroke in judo. His master's training and believing is some new energy rushing through him that he understood his master's hint and also to focus on his single stroke. These were the strengths that he won the match. Okay, very good students. நம்முடைய வினாவிடைகளை நீங்கள் உங்களுடைய நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. that will very helpful. Okay, very good students. Thank you so much all of you.